செல்வமாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், பலங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அனைத்தும் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது, அல்லாஹ்வினால் தரப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆரம்பத்தில் சொல்லி காட்டுகிறான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள், அவர்களுக்கு நாங்கள் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். நீங்கள் சம்பாதித்துக் கொண்டதல்ல, நீங்கள் தேடிக்கொண்டதல்ல, உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம் அமானிதமாக, உங்களுக்கு நாங்கள் அமானிதமாக தந்திருக்கிறோம், நாங்கள் தந்ததிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். காரூன் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு அல்லாஹ் குர்ஆனில் புத்தி சொல்லுகிறான். நாங்கள் காரூனை பார்த்து புத்தி சொன்னோம். என்ன சொன்னோம் தெரியுமா? அல்லாஹ் தந்ததிலிருந்து ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், செல்வங்கள், பொக்கிஷங்கள், பேங்க் பேலன்ஸ், இது ஒன்றும் உங்களுக்கு சொந்தமானதல்ல, இது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். உங்களுக்கு தந்திருப்பதை கொண்டு நீங்கள் ஆகிரத்தை மறுமையை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போன்று பிறருக்கு உபகாரம் செய்வாயாக. உலகத்தில் ஒன்றை மாற்றம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களும், அது கல்வி வளமாக இருக்கலாம், பொருள் வளமாக இருக்கலாம், அது எப்படிப்பட்ட ஒரு வளமாக இருந்தாலும் கூட அனைத்தும் அல்லாஹ்வினால் தரப்பட்டது. அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகிறான் சூரா யூசுப்ல. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து வலினுஅல்லிமஹு மின் தஅவீலில் அஹாதீஸ், நாங்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கல்வி ஞானத்தையும் படித்துக் கொடுத்தோம், கல்வி ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தோம். இந்த ஆயத்துக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, உலகத்தை ஒருவர் ஆடப் போகிறார், உலகத்தை ஒருவர் நிர்வகிக்க போகிறார், அவருக்கு என்ன வேணும் தெரியுமா? அவருக்கு அறிவு தேவை. அவர் ஒரு இன்டலெக்சுவலாக இருக்க வேண்டும். உலகத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும். நான் ஒரு நிதி அமைச்சராக வரப்போகிறேன். நிதி அமைச்சராக வருவதாக இருந்தால் பொருளாதாரத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது? பொருளாதாரம் என்று சொன்னால் என்ன? வளங்கள் எப்படி பாதிக்கப்பட வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தம்கீன், உலகத்தை வசப்படுத்தி கொடுக்கவும் போகிறான். அந்த உலகத்தை வசப்படுத்தி கொடுப்பதாக இருந்தால் அதை நிர்வகிப்பதற்குரிய இல்மும் கல்வியும் தேவைப்படுகிறது. அன்புக்குரிய நேயர்களே, அன்பான சகோதரர்களே, கல்வி என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் எங்களுக்கு தெரியும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு கண்டார்கள். ஒரு ஆச்சரியமான கனவு. புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் இந்த கனவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன கனவு என்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிக்கிறார்கள். பால் ஒரு கோப்பையில பால் குடித்தார்கள். பாலை குடித்துவிட்டு மீதமுள்ள பாலை ஹஜ்ரத் உமருக்கு கொடுத்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த பாலை குடித்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா பாலை குடிக்கிறாங்க. அந்த பால் என்ன செய்துன்னு சொன்னால், ஹஜ்ரத் உமருடைய கையினால் விரல்களுக்கு மத்தியிலிருந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவை சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபமா அவ்வல்தஹு யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த கனவுக்கு நீங்க என்ன தாற்பயம் சொல்றீங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய இந்த கனவுக்குரிய தாற்பயம் என்னவென்று சொன்னால் இல்மு, அறிவு என்பதாக. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியில இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது 2 விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் இல்மையும் பாலையும் அல்ல, கனவில் ஒருவர் பாலை கண்டால் அது இல்ம் என்பதாக, அறிவென்பதாக அதற்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா குடித்த பால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்த பால், இதற்கு விளக்கம் சொன்னார்கள் இல்ம் என்பதாக. ஏன் என்று சொன்னால், பாலை கொண்டு மனிதனுடைய உடம்புக்கு சக்தி கிடைப்பது போன்று மனிதனுடைய உயிருக்கு கல்வியை கொண்டு சக்தி கிடைக்கிறது. மனிதனுடைய ஆத்மாவுக்கு, மனிதனுடைய ரூஹுக்கு, மனிதனுடைய ஆத்மீகத்துக்கு பணம் கிடைக்குது, சக்தி கிடைக்குது, அந்த அது உயிரோட்டம் உள்ளதாக மாறுது. எதற்கொண்டு என்று சொன்னால் கல்வியை கொண்டு, அறிவை கொண்டு. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாலையும் இல்மையும், பாலையும் அறிவையும் அல்லாஹ் ஒன்றுபடுத்தியிருக்கிறான் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு அல்லாஹ் கொடுத்த இல்மு எப்படிப்பட்ட அறிவு, எப்படிப்பட்ட இல்மு. நாங்கள் அவரை சொல்லும் பொழுது முஃபஸ்ஸிர் என்பதாக சொல்லுவதில்லை. முஃபஸ்ஸிர் என்று சொன்னால் அவருக்கு இப்படிப்பட்ட ஒருவர் இருக்கிறார். அவர் யாரு? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். குர்ஆனுக்கு விளக்கம் கேட்க வேண்டுமா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸை நெருங்குங்கள்.
அனந்தர சொத்து பிரிப்பது எப்படி, இதை பற்றி கேட்க வேண்டுமா? அதுக்கு ஒரு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள். குர்ஆன் எப்படி ஓத வேண்டும், குர்ஆனுடைய 7 கராத் 7 கராத்தில் முறை பிரகாரம் குர்ஆனை ஓத வேண்டுமா? அதுக்கு நீங்க இவரை கேட்டுக் கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவு ஞானம் என்னவென்று சொன்னால், ஹுவ சியாசத்துன் நாஸி பில் கிதாபி வஸ் சுன்னah, குர்ஆனையும் ஹதீஸையும் மையமாக வைத்து குர்ஆன் சொல்லக்கூடிய முறை பிரகாரம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை வரலாறுகள் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் இந்த சமூகத்தை எப்படி வழிநடத்த வேண்டும், எப்படி அரசியல் அமைப்பை அமைக்க வேண்டும், எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிவு ஞானத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமருக்கு கொடுத்திருந்தான். குர்ஆன் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் தம்கீன் செய்ய போகிறார்கள், உலகத்தை நிர்வகிக்கப் போகிறார்கள். நாங்கள் அவருக்கு அதற்குரிய கல்வி ஞானத்தையும் படித்துக் கொடுத்தோம், சொல்லிக் கொடுத்தோம். சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 வயதிலிருந்து சுமார் 40 வருடம் வரைக்கும் சுமார் 28 வருட காலமாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசனுடைய பைனான்சியல் மினிஸ்டர், நிதி அமைச்சருடைய வீட்டில் இருந்து கொண்டு என்ன பேசுகிறார், என்ன கரைக்கிறார், எப்படிப்பட்ட புத்திமதி சொல்லுகிறார், எப்படிப்பட்ட நிர்வாகியாக இருக்கிறார் என்பதை எல்லாம் படித்துக் கொண்டார்கள். படித்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பொறுப்பிலிருந்து வெளியாக்கி கிணற்றில் வாழ வைத்து கஷ்டங்களை கொடுத்து அரண்மனையில் அல்லாஹ் வாழ வைத்து விட்டான். இப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், வகதாலிக மக்கன்னா லியூசுப். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த ஆயத்தை படித்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. உலகளாவிய ரீதியில் முஸ்லிம்கள் படக்கூடிய அவதி, முஸ்லிம்கள் படக்கூடிய கஷ்டம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிணற்றிலிருந்து கொண்டு பட்ட கஷ்டத்தை போன்ற ஒரு கஷ்டமாக இருக்குமோ என்று சொல்லித்தான் யோசனையாக இருக்குது. ஏனென்று சொன்னால், உலகத்திலே இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு முரணாக, உலகமே இஸ்லாத்துக்கு முரணாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதில் ஏதோ ஒரு ஹைர் இருக்கிறது, ஏதோ ஒரு நனவு இருக்குது. எப்படிப்பட்ட நனவென்றால், கிணத்துக்குள்ளே வாழ வைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மீண்டும் அரண்மனையில் அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். இதே போன்ற ஒரு நிலை இந்த சமூகத்துக்கு உருவாகத்தான் போகுது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நெருங்கி இருக்கிறோம். நாங்கள் அதற்குரிய மக்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு தகவலாக, ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி. நீங்கள் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள், ஒரு நாளும் மறக்க முடியாது. வல்லாஹு காலிபுன், அல்லாஹ் மிகைக்கக்கூடியவன், அல்லாஹ் மிகைக்கக்கூடியவன். அலா அம்ரிஹி, அவனுடைய கர்மத்தில், அவனுடைய விடயத்தை நடைமுறைப்படுத்துவதில், அவனுடைய விடயத்தை செல்லுபடியாக்குவதில் அல்லாஹ் மிகைக்கக்கூடியவன். அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை செய்து முடிக்கக்கூடியவன். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விடயத்தை பாருங்கள். நபிமார்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டார்கள். சொன்னார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மக்களே, மகனே, இந்த கனவை நீ சொல்லிவிடாதே, இந்த கனவை மறைத்து விடுவாயாக. இந்த கனவை நீ என்னுடைய சகோதரருக்கு முன்னால் பேசினால் உனக்கு கஷ்டங்கள் வரும். ஆனா அல்லாஹ் மிகைத்து விட்டான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவை சொல்லிவிட்டார்கள். இரண்டாவது சொன்னார்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள், நாங்கள் இவரை கிணத்தில் போட்டு தள்ளி கொலை செய்து விட்டால் இவருடைய விடயம் முடிந்து விடும் நினைத்தார்கள். ஆனால் விடயம் முடியவில்லை. அவர் அரசராக மாறிவிட்டார். இவர்கள் போய் சிரம் சாய்க்க வேண்டிய கட்டம் உருவாகிவிட்டது. இதே போல் இவர்கள் நாடினார்கள், தந்தையிடமிருந்து இவரை நாங்கள் அகற்றி இவரை கொண்டு போய் பாதாள குழியில் போட்டு இவருக்கு மேலால் நாங்கள் இவரை மறைத்து விட்டால் எங்களுடைய தந்தையினுடைய முகம் எங்களின் பக்கமாக திரும்பும், எங்களுடைய தந்தை எங்களுடன் நன்றாக இருப்பார்கள் என்பதாக நினைத்து சூழ்ச்சி செய்தார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அதற்கு பிறகு தந்தையினுடைய முகம் நெருங்கிவிட்டது, நெருக்கடியானதாக மாறிவிட்டது. தந்தையினுடைய அன்பை சம்பாதித்துக் கொள்வதற்கு பகரமாக அவர்கள் வெறுப்பை தான் சம்பாதித்துக் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு காலிபுன், அல்லாஹ் மிகைக்கக்கூடியவன். அலா அம்ரிஹி, அவனுடைய கர்மத்தில் அல்லாஹ் எப்பொழுதும் மிகைக்கக்கூடியவன். உலகத்தில் யாருக்கும் எதையும் செய்ய முடியாது. முழு உலகமும் சேர்ந்து இஸ்லாத்துக்கு எதிராக புரட்சி செய்தாலும், இஸ்லாத்துக்கு எதிராக போரெடுத்தாலும், முஸ்லீம்களை அழிக்க நாடிவிட்டாலும் உலகத்துக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், வல்லாஹு காலிபுன், அல்லாஹ் மிகைக்கக்கூடியவன். அலா அம்ரிஹி, அவனுடைய கர்மத்தில் அல்லாஹ் மிகைக்கக்கூடியவன். அலா லஹுல் அம்ர், அறிந்து கொள்ளுங்கள், அவனுக்குத்தான் இருக்கிறது
பிலியம் மின் கப்லு வ மின் பஅத், முன்னாலேயும் பின்னாலேயும் என்ன நடக்கப் போகிறது என்பது அவனுக்கு தெரியும், அவன் செய்யக்கூடியவன் என்ற யதார்த்தத்தை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பான நேயர்களே, இது எங்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது. வல்லாஹு